ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்டேட் தமிழ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா ஜியோ வந்து ஃப்ரீ டேட்டா கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. மேபி இந்த புதிய செய்தி வந்து ஜியோ மூலியமாக ரிலீஸ் இருக்கு. அது என்ன, அந்த ஜியோ ஃப்ரீ ஆஃபர் என்ன, அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டோம் உங்களுக்கு தெரிய வரும். கீழே இருக்க லைக் பட்டன் அழுத்தி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஒரு லான்ச் பண்ணாங்க. மேபி ஜனவரியில் ஜியோ செலிப்ரேஷன் பேக்குன்னு சொல்லிட்டு 2 GB டேட்டா வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 days to 5 days கிடைச்சிச்சு. மேபி 10 GB டேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கவே இல்லை. இது செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மை ஜியோ ஆப்ல போயிட்டு மை பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே காட்டணும். சில கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜியோ தரப்புல கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜனவரியில் கிடைக்காதவங்களுக்கு பிப்ரவரியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரியில் ஆனால் எனக்கே கிடைச்சிருச்சு. பட் சில கஸ்டமர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜனவரியில் 3/4 பேருக்கு கிடைக்கல. ஏன்னு தெரியல, ஒரு இது ரேண்டமா தான் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 days பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 GB வரைக்கும் ஃப்ரீ டேட்டா ஆகுது. பட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரியில் கிடைக்காதவங்களுக்கு பிப்ரவரி கிடைக்குது அப்படின்ற ஒரு நியூஸை சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பிப்ரவரியில் சில பேர் பார்த்தாங்க, செக் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அப்பயும் கிடைக்கல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ரீசெண்டா வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, சரி ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது அவருக்கு இருந்துச்சு. நீங்க ரீசார்ஜ் பண்ணாட்டியும் சரி, நீங்க எந்த ஒரு பேக்கும் போட்டாலும் சரி, உங்க இதுல வந்து ஜியோ செலிப்ரேஷன் பேக் உங்க பிளான்ல வந்து காட்டும் மை ஜியோ ஆப்ல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டாவே ஃப்ரீயாவே டெய்லி 2 GB கிட்டத்தட்ட 5 daysக்கு 10 GB வரைக்கும் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க ரீசார்ஜ் பண்ணாமலே. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மை பிளான்ல போயிட்டு உங்க மை ஜியோ ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு மை பிளான்ல போயிட்டு வியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 GB செலிப்ரேஷன் பேக் கிடைக்கும். கிட்டத்தட்ட 4 daysக்கு 10 GB கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா யூசர்ஸ்க்கும் கிடைச்சிச்சு. மேபி ரீசார்ஜ் பண்ணாதவங்க ரீசார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு 5 days உங்க வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா, அதனால உங்களுக்கு தான் பெனிஃபிட். நீங்க ரீசார்ஜ் பண்ணி அந்த 10 GB யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீ யூசேஜ் எம்பிக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 28 முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கும், அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பின்ன அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அவசரப்பட்டு ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க. எத்தனை பேருக்கு இது திரும்ப வந்து செலிப்ரேஷன் பேக் ஏறி இருக்கு உங்க மை பிளான்ல, எத்தனை பேருக்கு இன்னும் கிடைக்கலன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஜியோ வந்து இப்போ வந்து நெட்வொர்க் வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்டா இருந்தது ஏர்டெல் தான் ஸ்பீட்ல, பட் ஆனால் அதே வந்து இப்போ 32 திரும்ப ஜியோ வந்து கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து ஜியோ வந்து ஏன் நெட்வொர்க் வந்து ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், கன்ஜெஷன். நிறைய யூசர்ஸ் அதிகமானதுனால கன்ஜெஷன் இருந்ததுனால அவங்களோட டவர்ஸை நியூவா பில்ட் பண்ண இருந்துச்சு. பட் ஏர்டெல் அப்படி இல்லை, நிறைய இடத்துல 4G இல்லாம இருந்துச்சு. பட் ஆனால் ஜியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல டவர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி பழைய டவர்ஸ் எல்லாம் லீஸுக்கு எடுத்து ஏர்செல் பின்ன ரிலையன்ஸோட டவர்ஸ் எல்லாம் அவங்க வந்து வாங்கி அது வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க 4G பேண்டு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் ஜியோ தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஸ்பீடு கிடைக்குது. உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடு கிடைக்குதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படி டிஸ்லைக் பண்ணுங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா.